அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஜாமியால் பாக்யாத்து சாலிஹா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் நம்முடைய இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியரும் முதல்வருமாக இருந்த மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அப்துல் ஹமீது ஹசரத் குபுலாதரத் அவர்கள் நசிஹத் செய்வார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين رحمة للعالمين شفيع المذنبين محمد المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. وقال النبي صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய சிறப்பான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் பெருவிழாவில் தலைவர் அவர்களே, சங்கமித்திருக்கிற சண்டையிலிருந்த உலகா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, தொலைவாக்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியில் அவதரித்த நபியுல் அவ்வல் 12ஆம் நாள் வழமை போல நடத்தப்படுகிற இந்த மீலாது விழாவில் பங்கேற்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் வாய்ப்பளிக்கப்பட்டமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தினுடைய மாபெரும் தலைவர். அன்று சிறுக சிறுக பரிணாம வளர்ச்சி பெற்று ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பின்னால் முழுமை பெற்று உலகம் அனைத்திற்கும் வழிகாட்டியாக தாங்களும் தங்களை பின்பற்றிய சஹாபிகளையும் இந்த உலகத்திற்கு அறிவித்து சென்ற மாபெரும் உத்தமர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து துறைக்கும் வழிகாட்டி சென்று விட்டார்கள். அனைத்து துறைகளிலேயும் அவர்கள்தான் தலைமை பீடத்தில் இருக்கிறார்கள். அரசியலிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, கல்வியிலேயும் சரி, கலாச்சாரத்திலேயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலேயும் சரி, பொது வாழ்க்கையிலேயும் சரி, அனைத்து துறையிலையும் உயர்ந்த சிறந்த தலைமை பீடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை பார்க்க முடியும். மாபெரும் தலைவர் அவர்கள். ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகின்ற தலைவருக்கு 5 அம்சங்கள் இருக்க வேண்டும். அது பரிபூர்ணமாக பெருமானாரிடத்திலே காணப்பட்டன. ஒன்று, கல்வி ஞானம். அது நிறைய தெரிந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில்.
2 சமூகத்தை சமுதாயத்தை அரவணைக்கின்ற பண்பு. 3 சமயோஜித அறிவு. 4 வீரம். யாருடைய தயவு தாட்சண்யங்களையும் பாராமல் சத்தியத்தை சத்தியம் என்று எடுத்துச் சொல்லுகின்ற துணிச்சல், வீரம். 5வது உயர்தரமான பண்புகள். இந்த 5ம் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்புகள் என்று சொல்லலாம். இந்த 5ம் நிறைவுபூர்ணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. கல்வி, ஞானம் உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற கல்வி ஞானத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா இல்மையும் கொடுத்தார். அல்லம ஆதம் அல்-அஸ்மா குல்லஹா. தஃப்சீரிலே அல்-அஸ்மா மஅ முஸம்மையாத்திஹா. உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுடைய பெயர்கள், அதனுடைய ஆக்கங்கள், அழிவுகள், அகவியங்கள் அத்துணையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுத் தந்தார். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உல்லிம்துல் அஸ்மா குல்லஹா கமா அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா ஞானங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை போன்று அல்லாஹ் எனக்கும் கற்றுக் கொடுத்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனால் அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா கமா உல்லிம்துல் அஸ்மா குல்லஹா. எனக்கு அல்லாஹ் கற்றுத் தந்ததை போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுத் தந்தார். உவமை யார் என்று பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தந்தான், எனக்கு கற்றுத் தந்ததை போன்று. பொதுவாகவே உலமாக்கள் தலமாக்களுக்கு தெரியும், எதை உவமை காட்டப்படுகிறதோ அதற்கு முஷப்பஹ் பிஹி என்று சொல்லுவார்கள். ஒரு வீரன் சிங்கத்தை போல என்று சொன்னால் இந்த வீரனை விட சிங்கத்திலே வீரம் அதிகமாக இருக்கும். அதே போன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மை விட அதிகமான இல்மு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு ஹதீஸ் அப்படியே சொல்லுகிறது, ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருடைய ஞானம் நான் கொடுக்கப்பட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அதை காட்டுகிறார். முக்கால ஞானங்களை எல்லாம் முழுமையாக பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சென்ற காலத்தை பற்றி பல்வேறு ஞானங்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே யூதர்கள் பல கேள்விகளை கேட்டார்கள். ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டார்கள், பதில் கொடுத்தார்கள். ஏதோ ஒரு காலத்திலே வாழ்ந்த துர்க்கர்ணையை பற்றி கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான பதிலை ஏறத்தாழ குர்ஆனிலே ஒரு பக்கத்திற்கு மேலாக இடம்பெற்றிருக்கின்ற அழகான பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட சந்திப்பு, இதை பற்றி படிப்பனைகளோடு பல பக்கங்களிலே அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் கேட்ட கேள்விக்கு அப்படியே பதில் தந்திருக்கிறார்கள். இப்படி பனி இஸ்ராயேலுடைய பல்வேறு சம்பவங்கள் மிக அற்புதமாகவும் அழகாகவும் இலக்கியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். சென்ற காலத்தை பற்றிய ஞானம் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தார். ஏதோ ஒரு காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய சரித்திரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். குகைவாசிகள் என்று சொல்லப்படுகின்ற அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகள் வர்ரகீம், அவர்கள் எங்கே இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எங்கே போனார்கள், அவருடைய முடிவு என்ன, தொடக்கம் என்ன, அனைத்தையும் சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாருக்கு அறிவித்தார். பெருமானார் அவர்கள் மக்களுக்கு பற்றியே இதை விளம்பி தந்தார்கள். அதை பற்றிய விளக்கங்களை தன்னுடைய சபைகளிலே விளம்பி தந்தார்கள்.
வைத்திருந்தார்கள். சென்ற காலத்தை பற்றிய ஞானங்கள் இருந்தன. வஹி வருகிறது என்று சொன்னால் அது சென்ற காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும், வருங்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும், நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். பல்வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி அனைத்து துறை சார்ந்த இல்முகளையும் அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறார். அந்த குர்ஆனுடைய ஞானத்தை பெறுவதற்கு அந்த தகுதி பெருமானாருக்கு இருக்க வேண்டும். ஒரு பாத்திரம் 5 லிட்டர் பாலை ஊற்றுவதற்காக வேண்டி ஒருவர் ஊற்றுகின்றான். 1 லிட்டர் தான் பால் அந்த பாத்திரம் பிடிக்கிறது என்று சொன்னால் அந்த பாத்திரத்திலே குறை இருக்கிறது, பாலை வாங்கிக் கொள்ளுகிற தகுதி இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் எவ்வளவு பால் வருகிறதோ அத்தனை பாலையும் வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு அந்த பாத்திரம் நிரம்பி இருக்குமையானால், பாத்திரம் தகுதியாக இருக்குமையானால் தான் பாலை ஊற்ற முடியும். எல்லா ஞானங்களையும் அறிவியல் ஆரம்ப படிக்கட்டிலே கூட மனிதன் காலடி எடுத்து வைக்காத ஒரு காலகட்டத்திலே சயின்ஸுடைய உச்சகட்டமான கருத்தை இன்றைக்கு சொல்லப்படுகின்ற நவீன அறிவியலுடைய கருத்துக்களை எல்லாம் அன்றைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார். அந்த ஞானங்களை பெருமானார் அவர்கள் பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு சயின்ஸுடைய ஏறத்தாழ 745 ஆயத்துகளிலே நேரடியாகவும் சமிக்கையாகவும் அல்லாஹ் ஜல்ல தஆலா பல்வேறு அறிவியல் கருத்துக்களை உள்ளே புகுத்தி வைத்திருக்கிறார். அதை விளம்பி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் விளங்காமலேயே மற்றவர்களுக்கு விளக்கினார்களா? இல்லை, விளங்கினார்கள். ஆனால் அந்த மக்கள் எந்த அளவுக்கு தகுதி உள்ளவர்களோ அந்த அளவுக்கு விளக்கினார்கள் என்பதுதானே தவிர அவர்களுக்கு விளங்காமல் இல்லை, அவர்கள் விளங்கி இருந்தார்கள். ஆக கடந்த கால ஞானங்களை பெற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்கால ஞானங்களையும் பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? கபருக்கு செல்லுகின்றார்கள், கபராளின் இடத்திலே பேசுகின்றார்கள், பதிலே ஷஹீதானவர்களோடு பேசுகின்றார்கள், பதிலே கொல்லப்பட்டவர்களோடு பேசுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், கேட்பதற்கு சக்தி இல்லாத இந்த பிணங்களிடத்திலேயா நீங்கள் பேசுகின்றீர்கள் என்று சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு தெரியாது, அவர்கள் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வலக்கின்னஹும் லா யுஜீபூன், பதில் மட்டும் தரமாட்டார்களே தவிர நீங்கள் கேட்பதை போன்று அவர்களும் கேட்கின்றார்கள் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பூமிக்கு அடியிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பெருமானார் அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்றார்கள். யாருக்கும் தெரியாத கருத்துக்களை. இன்னஹுமாலை யுஅல்லபானி வமா யுஅல்லபானி ஃபீ கபீர். 2 சஹாபிகள் பூமிக்கு அடியிலே கபரிலே அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை, எங்கோ நடக்கின்ற ஒன்றை, ஏதோ ஒரு உலகத்திலே ஆலமுல் பர்ஸகிலே நடக்கின்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மதீனாவுக்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவருடைய மனைவி உம்முல் ஃபத்ல் பின்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகின்றார்கள். முஸ்லிம்களாக மாறி ஹிஜ்ரத் அன்றைக்கு கடமையாக இருந்தது. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். பத்ரிலே கைது செய்யப்பட்டு பழைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த அவர்களிலே தங்களுடைய உறவுக்காரர்களை எல்லாம் அழைத்து செல்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கியா ரசூலுல்லாஹ், இன்னும் ஆளுகளை எல்லாம் கொஞ்சம் விடுதலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்கள் எங்களுடைய கைதிகளை விடுவித்துக் கொண்டு நாங்கள் செல்லவிருக்கின்றோம் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான், பணத் தொகையை செலுத்திவிட்டு கைதிகளை நீங்கள் அழைத்து செல்லலாம். இல்லை, எந்த காசு இல்லைன்னா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவங்க வரும்போதே மதீனாவுக்கு வர்ற வழியில அவங்களுடைய காசு வளங்களை எல்லாம் புதையல் மாதிரி பூமிக்கு அடியில புதைச்சு வச்சுட்டு வந்தாங்க. இங்க வந்து பொதுவாகவே அந்த காலத்துல பெரும் தொகைகள் இருந்தால் பூமிக்கு அடியிலே புதையலாக வைத்து விடுவது வழக்கம். அதை வைத்து விட்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கைதிகளை விடுவிப்பதற்கான தொகையை இடத்திலே இல்லை என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனல் மாலுல்லதி தஃபத்த அன்த ஃபீ வ உம்முல் ஃபத்ல் பின்துல் ஹாரிஸ்,
நீங்களும் உம்முல் ஃபதல் பின்த் ஹாரிஸ் அவர்களும் மதீனாவுக்கு வருகின்ற வழியிலே புதைத்து வைத்தீர்களே அந்த காசு எங்கே என்று கேட்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சத்தியமா சொல்றேன், எனக்கு அல்லாஹ்வுக்கு உம்முல் ஃபதலுக்கு இந்த 3 பேருக்கு தவிர இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மறைவான ஞானம். அதை வைத்து சொன்னார். ஏராளமானவற்றை சொல்ல முடியும். நிகழ்வு காலங்களிலே என்ன நடக்கிறது என்பதை அறிவித்திருக்கின்றார். வருங்காலத்திலே என்ன நடக்கும் என்பதையும் அறிவித்திருக்கின்றார்கள். அது ஒன்றல்ல, ஏராளமாக இருக்கிறது. கியாமத் நாள் சமீபிக்கின்ற நேரத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அதிலே பெரும்பாலான அடையாளங்களை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் சொல்லி வைத்தது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், ஆன்மீக சூழல்கள் எப்படி இருக்கும், பெண்களிடத்தில் இருக்கின்ற மானம் மரியாதை மாண்புகள் எப்படி இருக்கும், வியாபார சூழல்கள் எப்படி இருக்கும், நாகரிகங்கள் எப்படி மாறி போகும், மனித சமூகம் எப்படி மாறுபட்டு இருக்கும் என்பதையெல்லாம் விலாவாரியாக துல்லியமாக குடி, கொலை, கொள்ளை, சூதாட்டம், வட்டி, பஞ்சமா பாதகங்கள் பெருத்து பெருத்து காணப்படும் என்பதை அன்றைக்கே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. நிறைய இருக்கிறது, ஒரு பட்டியலை போடலாம். பின்னால் என்ன நடக்கும் என்பதை சொல்லுவது இல்முல் கைப் என்று சொல்லுவோம். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அதை அவர்கள் அறிவித்து கொடுத்ததை பெருமானார் பெற்று இந்த சமூகத்துக்கு விளக்கி தந்திருக்கிறார். உம்மு வரக்கா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி பத்ர் போர் நடந்து முடிந்திருக்கிறார். பத்ருக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நீ எங்க போர் நடந்தாலும் என்னை அழைத்து செல்லுங்கள். போர்க்களத்திலே காயப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மருந்து கொடும் சேவையை நான் செய்து தருகிறேன். என்னால் முடிந்த சேவனங்களை நான் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் ஷஹீதாக வேண்டும், ஷஹாதத்துடைய அந்தஸ்தை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யா ரசூலல்லாஹ், வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கர்ரி ஃபீ பைத்திகி யா உம்மு வரக்கா, நீ உங்களுடைய வீட்டிலேயே தங்கி இருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா லஅல்லல்லாஹ யர்ஸுகுகி அஷ்-ஷஹாதா, ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கக்கூடும் என்று அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நாட்களுக்கு பின்னால் அந்த பெண் நல்ல குபேர குடும்பத்து பெண், அடிமைகளை நிறைய வைத்திருந்தார்கள். 2 பேர் முதப்பர்கள். முதப்பர் என்று சொன்னால், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நீங்கள் சுதந்திரமாக வாழலாம், உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமானால் என்னுடைய ஹயாத்துக்கு பின்னால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். இப்ப எப்ப சாவுவானோ அப்பதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கலாம். அந்த முதப்பர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட தவணைக்குள்ளாக 20 தவணை, 30 தவணை, 12 தவணை என்று தவணைகள் விதித்து அந்த தவணைக்குள்ளாக அந்த பொருட்களை, அந்த காசு வளங்களை செலுத்திவிட வேண்டும். இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த அம்மா சாகரமான்னு தெரியல. 2 பேர் ராத்திரியோட ராத்திரியா சாகரிச்சிட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் ராத்திரியோட ராத்திரியா சாவடிச்சிட்டாங்க. அந்த அம்மா ஷஹீதாகி விட்டார்கள். இந்த செய்தி பெருமானாருடைய காலத்தில் இல்லை, அதற்கு
கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிகின்றது. கொலை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து வாருங்கள் உத்தரவிட்டார்கள். எப்படியோ தேடி அந்த 2 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அந்த 2 பேரும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. நீதியை வழங்குவதிலே நமக்கெல்லாம் தெரியும், அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. நீதி வழங்கினார்கள். அந்த 2 பேரும் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இந்த செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிவித்த போது ஒரு காலத்தை யோசித்து பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு காலத்திலே அல்லாஹ் யர்சுகுகி அஷ்-ஷஹாதா, ஷஹாதத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கக்கூடும், வீட்டிலே இருங்கள் என்று சொன்னார்களே, அதை நினைத்து பார்த்தார்கள். அவர்கள் கூட மற்றவர் நண்பர்களோடு போகும்போது சொல்லுவார்கள், வாங்க நஸூரு பினா அஷ்-ஷஹீதா, ஷஹாதத்தை ஆகக்கூடிய பெண்ணை போய் பார்த்துட்டு வரலாம் வாங்கன்னு சொல்லி அவருடைய கால ஹயாத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே கூட்டிட்டு போனாங்க. அவங்களும் போவாங்க. அவங்க ஒரு பெண் மரணிப்பதற்கு முன்னால், ஷஹாதத்தை அடைவதற்கு முன்னாலேயே ஷஹீதா என்று சொன்னார்களே, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஞானம். மலையின் மீது ஏறுகிறார்கள். கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது ஹிரா மலை குலுங்குகிறது. ஹிரா மலை குலுங்குகிறது. உஸ்குதி யா ஹிரா ஃபைன்னமா அலைக நபிய்யுன் வ சித்தீகுன் வ ஷஹீத், குலுங்காதே, உன்னுடைய குலுக்கத்தை நிறுத்து. மீது யார் இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு நபி, ஒரு சித்தீக், ஒரு ஷஹீத். யார் அது? நபி நமக்கு தெரியும். சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வ ஷஹீத், ஒரு ஷஹீத் இருக்கிறார். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சிட்டே இருந்தாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உன்னுடைய பாதையிலேயே ஷஹீதாக வேண்டும் என்ற பாக்கியத்தை தருவாயா? உன்னுடைய நபியினுடைய நகரத்திலே மதீனத்து மண்ணிலே வாழ்வதற்கான பாக்கியத்தை தருவாயா? வமௌதன் ஃபீ பலதி ரசூலி, உன்னுடைய தூதருடைய அந்த திரு மண்ணிலே நான் அடக்கப்படுவதற்கு வாய்ப்பை தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அபூபக்கர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். ஷஹீதாகவில்லை, ஆனால் ஷஹீதாகுவார்கள் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஹிரா குகையின் மீது ஏறுகிற போது உன் மீது ஒரு ஷஹீத் இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் வருங்காலத்தில் அவர்கள் ஷஹீதாகுவார்கள் என்ற ஞானம் அவர்களுக்கு இருந்தது அறிவித்தார்கள். வருங்காலத்தை பற்றி இப்படி ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும். இன்னொரு காலத்தில் என்ன நடக்கும்? நீங்கள் மிஸ்ரை வெற்றி கொள்ளுவீர்கள், நீங்கள் மிஸ்ரை வெற்றி கொள்ளுவீர்கள் என்று சொன்னார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் மிஸ்ரை வெற்றி கொண்டதற்கு பின்னால் அந்த மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் உதவி உபகாரங்கள் செய்து வாழ்ந்து வாருங்கள். ஏனென்றால் அந்த மக்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். ஆனால் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் எகிப்து நாடு வெற்றி கொள்ளப்பட்டு சுபிட்சமாகவும் சுதந்திரமாகவும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் நீங்கள் இருந்தால் நீங்களும் அதே போன்று வாழுங்கள். அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அதிலே ஒரு காலம் வரும், ஒரே ஒரு செங்கல் விஷயத்திலே அந்த செங்கலை யார் எங்கே வைப்பது என்ற விஷயம்
விஷயத்திலே சண்டை வந்தால் நீங்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று சொன்னார். அப்துல் ரஹ்மான் ஷுரஹ்பீல் என்பவர் சொல்லுகின்றார், நானும் இருந்தேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டேன். அதே போன்று அப்துல் ரஹ்மான் ஷுரஹ்பீல் என்பவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையில் ஒரு செங்கல்லை வைக்கும் விஷயத்திலே சண்டை சச்சரவு ஏற்பட்டு உதாரணமாக வெடித்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் சொன்னது இந்த அடையாளம் தான், இந்த அடையாளம் வருகின்ற போது எகிப்தை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்றார்கள். எனவே நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லி வெளியேறினார். ஏதோ ஒரு காலத்தில் இந்த நாடு வெற்றி கொள்ளப்படும், அதிலே ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்பதை அறிவித்தவர்கள் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் வெற்றி கொள்ளுவீர்கள். ஈரான், சூடான், ஷாம், ஈராக் போன்ற பல நாடுகளை நீங்கள் வெற்றி கொள்ளுவீர்கள். ஆனால் ஒரு காலம் வரும், சயக்லிபு அலைக்கும் அன்-நஸாரா வல் ஊருபியூன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள், வெள்ளையர்கள், ஐரோப்பிய மக்கள் உங்களை வெற்றி கொள்வார்கள், நீங்கள் தோற்று போவீர்கள். ஒரு காலத்தில் கியாமத் சமீபிக்கின்ற நேரத்தில் அவர்கள் வெற்றி கொள்வார்கள், நீங்கள் தோற்று போவீர்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சொல்றதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க, நிதானமா பேசு. என்ன பேசுகிறார்? கோபப்பட்டார். என்ன பேசுறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்து மா சமீஅத்து மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال نعم. நபி அவர்களிடத்திலிருந்து எதை கேட்டேனோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன், அது அப்படியே நடந்தது என்று சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஅம் என்ற வார்த்தைக்கு ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், இது உண்மையிலேயே நடக்கும் என்று சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஐரோப்பியர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது அல்லாஹ் சொல்றான், நிமத்திருக்கும் கலீலன், உங்களுக்கு ஒரு சிறு சுகத்தை நாம் தருவோம், நீங்கள் தற்காலிகமாக வெற்றியை பெறுவீர்கள் என்று அந்த அஹ்லுல் கிதாபுகள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறான். ஒரு காலம் அப்படி இருக்கும், அதற்கு பிறகு நிறைய தலைகளாக புரண்டு முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும், உலகம் அனைத்தும் இஸ்லாமிய மயமாக மாறும். அப்போது தலைவர், இந்த இஸ்லாத்தினுடைய உலகத்துடைய தலைவர் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யப்கா ஃபில் அர்தி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹு அல்லாஹு ஃபீஹி கலிமத்தல் இஸ்லாம் பிஇஸ்ஸி அஸீஸின் பிதில்லி தலீல். ஒரு காலம் வரும், எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் நுழையும். அவன் விரும்பியோ விரும்பாமலேயோ எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் நுழைந்து விடும். அந்த நேரத்தில் உலகத்தில் குஃப்ர் என்பது இருக்காது. மஹ்தி அலைஹி இஸ்லாம் வருவார்கள், எல்லோரும் முஸ்லிம்களாக மாறுவார்கள். பெருமானார் தான் உலகத்தினுடைய ஏகபோக தலைவராக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி வருகின்றேன். அவரிடத்தில் எல்லா தகுதியும் இருந்திருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிவித்தவர்கள், சென்ற காலத்தில் இருந்த நிலைமைகளை அறிவித்தவர்கள், நிகழ்காலத்தினுடைய நிலைமைகளை அறிவித்தவர்கள், முக்காலம் அறிந்தவர்கள். முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானம் நிறைந்தது. இரண்டாவது, அரவணைக்கின்ற பண்பு ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும். யாராவது பிரித்து விடுவார்கள், பிளவுபட்டு போவார்கள், சின்னாபின்னப்பட்டு போவார்கள். மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரே மார்க்கத்திலே ஒரே பாட்டையிலே அவர்களை கொண்டு செலுத்துகின்ற பக்குவம் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் நபிமார்களுக்கு ஆடு மேய்க்கிறதுக்குள்ள ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பான். மாமின் நபியின் இல்லா வஸத்ன அல்ஹன
சில நாட்களோ பல நாட்களோ அவர்கள் ஆடு வைத்திருப்பார்கள். பெருமானார் அவர்கள் ஆடு வைத்தார்கள். ஏன் ஆடு வைத்து சொல்றாங்கன்னா, ஆடு ஒன்று தெற்க போனா ஒன்று வடக்க போகும், ஒன்று மேற்கு ஒன்று கிழக்க, பிரிஞ்சு போகும், ஒரே நிலைமையில போகாது. அப்போ அங்குமிங்கும் சிதறந்து கிடக்கின்ற சிதறந்து போகின்ற எல்லா ஆடுகளையும் அரவணைக்கின்ற ஒரு பண்பு அவரிடத்தில் அல்லாஹ் என்ற சாந்தத்தால பிராக்டிக்கலாக கொண்டு வருகிறான். ஆடு வைக்க வைத்தான். அதே போன்றுதான் அரபு நாடு இருந்தது. ஆளுக்கு ஒரு சட்டம், குல கௌரவம், பணத்தினுடைய செருக்கு எல்லாமே இருந்தது. அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லப்படுகின்ற 2 பிரிவுகள், முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்ற பிரிவுகள் பெருமானார் வந்ததற்கு பிறகு கூட இருந்தது. எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்தார்கள். யார் அன்சார் ஒரு சத்தம் வருது. கந்தக் அஹ்ஸாப் யுத்தத்தில் அன்சார்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஒரு முஹாஜிர் சஹாபி அன்சாருடைய முதுகுல ஓங்கி குத்திட்டார். குத்தன உடனே அன்சாரிகளே உதவிக்கு வாருங்கள் அப்படின்னு ஒரு கூப்பாடு போட்டார். எல்லாம் ஓடிவிட்டாங்க. என்ன இதே நேரத்தில் அன்சாரிகளே கூப்பிட்டு வந்த உடனே அன்சாரிகள் அந்த முஹாஜிர் யார் அடித்தாரோ அவருடைய முதுகிலே அன்சாரிகள் குத்தினார்கள். உடனே யார் முஹாஜிரின் கூப்பிட்டார். முஹாஜிர்களே உதவிக்கு வாருங்கள். அந்த இடமே அல்லோலப்பட்டு போச்சு. என்னமோ ஒரு சலசலப்பு அங்கே நடக்குதுன்னு சொல்லி வேகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அன்சாரிகள் ஒரு பக்கம், முஹாஜிர்கள் ஒரு பக்கம், எல்லோருமே முஸ்லிம்கள், எல்லோருமே சஹாபாக்கள். இவர்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு பிரிவினை. பெருமானாருடைய முகம் சிவந்தது. சொன்னார்கள், நாச்சம் பிடித்த இந்த பிரச்சனை இன்னும் உங்களை இடமிருந்து விலகவில்லையா என்று சொன்னார்கள். கோஷங்கள் போட்டுக்கொண்டு, தங்களுக்கு என்று ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு, கோஷ்டிகளை வைத்துக் கொண்டு, நீங்கள் எங்களுடைய ஆள், உங்களுடைய ஆள் என்று பிரிவினைவாதம் செய்கின்றீர்களே, இந்த நாச்சம் பிடித்தது, இதை விடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அரவணைக்கிற பண் யாரையும் பிரிச்சு போக விடல. அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் ஒன்றாக இணைத்தவர்கள். அப்துல் முவாகாத் என்று சொல்லப்படுகின்ற சகோதர வாஞ்சையோடு ஒரு ஒப்பந்தம் நடந்தது மதீனாவிலே. அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சகோதரர்களாக இருந்தார்கள். அவுஸும் ஹஸ்ரஜும் இணைந்தார்கள். பெரும்பான்மையாக இருந்த கூட்டம் சிறுபான்மையாக மாறியது. சிறுபான்மையாக இருந்த முஸ்லிம்கள் ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு அதிகாரத்திற்கு வந்தார்கள். பெரும்பான்மை பலம் பெற்றார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ராஜ தந்திரம் என்று சொல்ல வேண்டும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில சில பிரச்சனைகள், சில ஆச்சரியங்கள் இருக்கத்தானே செய்யும். மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கு இடையில பிரச்சனை. என்ன ஆச்சுன்னா, ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பார்ட்டி, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பார்ட்டி. இப்படி கூட்டம் சேர்த்துறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இவங்களுக்கு மத்தியில் இந்த பிளவு ஏற்பட்டிருந்தது. ஒருத்தர் வந்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி ஸஅத் பின் அபீ வக்காஸ் காலித் பின் வலீத் அப்படிப்பட்டவர் குறை சொல்றார். உடனே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? பைனமா பைனனா லம் யப்லுகு தீனனா, எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கருத்து வேறுகளை வைத்து நீங்கள் விளையாடுகின்றீர்களா? வாய மூடு. எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எங்களுடைய மார்க்கத்தை சென்றடையாது. எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பிரச்சனையால் இந்த சன்மார்க்கத்திற்கு, இஸ்லாத்திற்கு எந்த விதமான குறையும் ஏற்படுவதை நான் எந்த வகையும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். வாய மூடு என்று சொன்னார். அவர்களே அதை பொறுக்கவில்லை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். காலிதே, ஸஅத் பற்றி நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. ஸஅத் யார் தெரியுமா? சொர்க்கவாசி என்று இந்த உலகத்திலேயே அறிவிக்கப்படக்கூடியவர்.
அவரை தரக்குறைவா பேசியிருக்கிறார். சாதுபுன் அபீ வக்காஸ் அவர்களை அழைத்தார்கள். காலித் பின் வலீத் யார் தெரியுமா? ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய போர் வாளாக சுழன்று அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி சேவகம் செய்தவர்கள், பெரிய தியாகி. அவரை பற்றி நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தவறாக பேசுகிறார்கள், தட்டி கொடுத்து அனுப்புகிறார்கள். 2 பேருக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். பிளவுபடுவதற்கு நபி அவர்கள் அனுமதிக்க வேண்டும். இது மாதிரி பல சம்பவங்களை பார்க்கலாம். சஹாபாக்கள் எங்காவது பிளவுபடுகின்றார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவர்களை ஒன்றிணைப்பதற்கு, ஒற்றுமைப்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விடவே மாட்டாங்க. ஜமாஅத்து அவங்க தான் தொழுக வைப்பாங்க. ஆனா ஒரு தடவை 2 கூட்டம் பிரிந்து கிடக்கிறது, சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், சச்சரவு செய்கின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு அங்கே பேச்சுவார்த்தைக்காக வேண்டி, சமரசம் செய்வதற்காக வேண்டி போனாங்க. போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது மகனுடைய தொழுகை நேரம் ஆகிட்டே போகுது. எதிர்பார்த்து ரசூலுல்லாஹ் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்தி அவர்கள் தொழுதார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேட்டாக வந்தார்கள். வரலாற்றிலேயே இப்படி ஒன்று நடந்திருக்கிறது. எதற்காக வேண்டி இந்த தியாகம், எதற்காக வேண்டி இதை செய்தார்கள் என்று பார்த்தால், இஸ்லாமுல் பை சமுதாயத்திற்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் பிளவுபடாமல் இருப்பதற்குரிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கிறதே ஒரு மிகப்பெரிய அமல் என்பதை உணர்த்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரவணைக்கின்ற தன்மை அவரிடத்திலே இருக்கு. எல்லா சஹாபிகளுக்கும் வஃபாத்துடைய நேரம், நாளைக்கு வஃபாத்தாக இருக்கின்றார்கள், இஷா தொழுகைக்காக வேண்டி எழுந்திருந்தார்கள், முடியவில்லை, மீண்டும் எழுந்தார்கள், மயங்கி விழுந்தார்கள், மீண்டும் எழுந்தார்கள், மயங்கி விழுகின்றார்கள். காய்ச்சல் ஜுரத்தினுடைய சூடு இருக்கிறதே, கம்பளிகள் எல்லாம் பொத்தியதற்கு பிறகும் கூட அதற்கு மேலும் சூடு அளிக்கிறது. அந்த நிலையிலே மூஞ்சி வெடுங்கி போகின்றது. அவருடைய தங்க நிகரான பொன்னான மேனியிலே அந்த வெண்ணிற அந்த முகம் இருக்கிறதே, அதை ரோஜா பூவை போன்று இருக்கின்ற அந்த முகம் இன்றைக்கு வெளுதி காணப்படுகிறது. மயக்கம் வருகிறது. பக்கத்தில் ஒரு டப்பாவிலே தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை எடுத்து அதில் தடவி கொள்ளுகின்றார்கள், மீண்டும் தடவுகின்றார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தடவி கொடுக்கின்றார்கள். இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை. அடுத்த நாள் காலை ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்கு போகலாம் என்று பார்த்தார்கள், முடியவில்லை. மீண்டும் எழுந்தார்கள், முடியவில்லை. கடைசியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் 17 வக்துடைய இமாமத்தை செய்து கொண்டிருந்தார். 17 வக்துடைய இமாமத்தை அவர்கள் தான் செய்தார்கள். 16வது வக்து அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி சஹாபாக்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய திரைச்சீலையை அகற்றி அதன் வழியாக இப்படியே பார்க்கின்றார்கள். சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மலர்கிறது. சிரித்த முகத்தோடு பெருமானார் அவர்கள் முகந்த மலர்த்தோடு வளர்ந்த முகத்தோடு காணப்படுகிறார்கள். ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய முகத்தை எப்படியோ சைடில் பார்த்து விட்டார்கள். அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை நான் பார்த்தேன். கன்னஹு கிர்தாஸு முஸஹஃப், குர்ஆனுடைய வெள்ளை தாளிலே கருப்பு எழுத்துக்கள் எப்படி பதிந்திருக்குமோ அது போன்று பெருமானார் அவர்களுடைய வெளுரிய முகத்திலே அவருடைய கண்கள், அந்த இமைகள், அதனுடைய கருப்பை பார்க்கிற போது எனக்கு வந்தது, இந்த வெள்ளை தாளிலே இருக்கின்ற கருப்பு எழுத்துக்கள் கன்னஹு கிர்தாஸு முஸஹஃப், குர்ஆனுடைய அச்சரங்களை போல நான் கண்டேன் என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் சிரித்தார்கள், முகம் மலர்ந்தார்கள் என்பதற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகின்றார்கள்.
23 ஆண்டு கால கடினமான முயற்சி, பகீரத பிரயத்தனம், இந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவருடைய மௌட்டிகத்தனமான குணங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை ஒரே வரிசையிலே நின்று அடிமை ஆண்டான் என்ற பாகுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல், குடும்ப செருக்கு, குடும்பத்துடைய கர்வம், இவைகளை எல்லாம் அழித்து ஒழித்து ஒற்றுமை என்று ஒரே வரிசையிலே ஒரே சஃபிலே அனைவரையும் நிறுத்தியதனுடைய பெருமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கொள்ளாத காட்சியாக கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய முகத்திலே இருந்த அந்த பெருமையுடைய காரணம், அதனுடைய வெளுடைய காரணம், அதனுடைய புன்னகையினுடைய காரணம் இதுதான். இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இருந்தார், இன்னைக்கு துண்டு துண்டா பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமூகம், மாசத்துக்கு ஒரு 2 கட்சி, மாசத்துக்கு ஒரு குரூப், இவன் 2ஆ போயிட்டான், இந்த 2 2ஆ போச்சு, 2 4ஆ போச்சு, 4 8ஆ போச்சு, இப்படியே 32 பிரிவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய சமூகத்தில் பெருமானார் அவர்கள் பார்த்தால் சிரிக்க மாட்டார்கள், கண்ணீர் வடித்து அழுவார்கள், சந்தேகமே கிடையாது. சமூகம் இன்றைக்கு பிளவுபட்டு கிடப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கையில் இருக்கட்டும், அந்த ரூட்டு வேற. இன்றைக்கு அன்றைக்கு ஒரே தலைமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை, அந்த தலைமை தான் இவர்களை கட்டுப்படுத்தியது, இவர்களை அரவணைத்தது. எனவே நான் சொல்வது அரவணைக்கின்ற பண்பு. அது மாத்திரமல்ல, ஒரு சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார அடிப்படையிலே அவர்கள் மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், மூன்றாவது ஒரு குணம் தலைமைக்கு இருக்க வேண்டும். அந்த குணம் என்ன? மக்களுக்கு மத்தியிலே திறமையை வளர்ப்பது. இன்றைக்கு மனிதவள மேம்பாடு என்று ஒரு துறை இருக்கிறது. மனிதவள மேம்பாட்டு துறைக்கென்று ஒரு அமைச்சர் இருப்பார். அத்துறை அமைச்சகத்தையும் பார்த்தது, கவனித்தது எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளைஞர்கள் நாட்டுக்கு பயன்பட வேண்டும், சமூகத்துக்கு பயன்பட வேண்டும், இளைஞர்கள் போர்க்களத்துக்கு பயன்பட வேண்டும். பயன்படுத்தினார்கள். வீராதி வீரர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் 17 வயசு உள்ள வரும்போது, இஸ்லாத்துக்கு வரும்போது மிக அழகான முறையிலே மிக துல்லியமாக அம்பை எரிகின்ற பக்குவம் அறிந்தவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ். உஹது களம் 1000 அம்புகள் தீர்ந்து விட்டன அவருடைய கூடையிலிருந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கூடையிலிருந்து அம்பை எடுத்து கொடுத்து, இர்மியா சஅத் ஃபிதாகா பி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் யாருக்கும் சொன்னதில்லை, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வீரத்தை, அவர்களுடைய வீரத்துக்கு ஆர்வம் ஊட்டி அவரை களத்தில் இறக்கிவிட வேண்டும் என்பதற்காக பெருமானார் சொன்ன வார்த்தை, இர்மியா சஅத், எரி, அம்பு எரியுங்கள், ஃபிதாகா பி வ உம்மி. மிக துல்லியமாக இவர்களும் சரி, ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையெல்லாம் வளர்த்தெடுத்தது, வார்த்தெடுத்தது யார்? எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸுபைர் இப்னு அவ்வாம் யார் தெரியுமா? எவ்வளவு ஒருத்தி அங்கும் இங்கும் ஆடிக்கு மேலே ஏறி குதிச்சுட்டு இருந்தா, நடனமாடுகின்ற அந்த பெண்ணுடைய கிரீடத்தில் இருக்கின்ற ஒரு ஓட்டை இருக்கிறது, மேல் பகுதியிலே இருக்கின்ற அந்த துவாரத்திற்குள்ளே அவள் நடமாடி கொண்டிருப்பாள். அவள் மேலும் கீழுமாக குதித்துக் கொண்டிருப்பாள், வலதும் இடதுமாக திரும்பிக் கொண்டிருப்பாள். அவள் எந்த இடத்தில் நடமாடினாலும் சரி, சரியான குறி வைத்து மிக துல்லியமாக அம்பை ஈட்டியை எய்கின்ற பக்குவம் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இளைஞர்கள் இந்த குல்லி நபியின் ஹவாரியின் வ ஹவாரியின் ஸுபைர் இப்னு அவ்வாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நபிக்கும் உத்தவர்கள் இருப்பார்கள், நெருக்கமானவர்கள் இருப்பார்கள், எனக்கு நெருக்கமானவர்கள். இதோ எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸுபைர் இப்னு அவ்வாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது களம் தான்
களத்தில் உத்பா இப்னு சயீத் என்பவர், உத்பா இப்னு சயீத் என்பவர், அவன் இன்டர்நேஷனல் சேலஞ்சர். அவன் உலகத்துக்கு அறைகோல் விடுக்கக்கூடியவன். எவன்டா என்ற மோதல் வாங்கடா பார்க்கலாம். எவனாவது தன்னுடைய மனைவியை விதவையாக்க வேண்டும் என்று விரும்பினான், எவனாவது தன்னுடைய பிள்ளைகளை எத்தீமாக்க வேண்டும் என்று விரும்பினான், உயிரை துறப்பதற்கு துணிந்திருந்தான், வந்து என்ற மோதலா என்று சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் இப்னு அவாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்க. அவர் ரொம்ப மோசமான ஆள். யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மண்ண கவ வச்சிருக்கோம். அவ்வளவு பெரிய வீராதி வீரன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை போர்த்தி இருக்கிறான் கவசத்தால், இரும்பு கவசத்தால் மூடி இருக்கிறான். ஒரே ஒரு இடம், அந்த கண்ணுடைய கருவிழி அது மட்டும் தெரிகிறது, எல்லாம் மூடி. ரசூலுல்லாஹ் அனுமதி வாங்கிட்டு ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு அவன் திறந்து வைத்திருக்கிற எல்லா பகுதியும் இரும்பு கவசத்தால் மூடப்பட்டு ஒரே ஒரு சின்ன இடம் கருவிழி மட்டும் தெரிகிறது. அந்த இடத்தை நோக்கி துல்லியமாக ஈட்டியை எறிந்தார்கள். அந்த ஈட்டி உள்ளே புகுந்தது, கண்ணுக்குள்ளே புகுந்து தலை பின்படியாக வெளியே வந்து அவன் அங்கே சுருண்டு மடிந்தான். அதற்கு பிறகு ஜுபைர் இப்னு அவாம் கையில் எடுத்து பார்த்தாங்க, வரமாட்டேங்குது. பல்லால கடிச்சு பார்த்தாங்க, வரமாட்டேங்குது. நல்லா உள்ள பேசிக்கிடுச்சு. அதற்கு பிறகு 2 கால்களை அவனுடைய உடம்பின் மீது வைத்து 2 கையிலே ஒரு கையையும் வைத்துவிட்டு ஒரு கையால் இழுத்து பார்த்தார்கள், வரவில்லை. தங்களுடைய பற்களாலும் கடித்து இழுத்தார்கள், வந்தது. முனை உடைந்தது, வளைந்தது. பின்பக்கத்தில் இருக்கின்ற அந்த முனை வளைந்து ஒடிந்து வெளியே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் இப்னு அவாமை பாராட்டினார்கள், தட்டி கொடுத்தார்கள், துஆ செய்தார்கள். சொர்க்கவாசி என்ற இடத்தில் யாராவது பார்க்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலேயே நடமாடுகின்ற சொர்க்கவாசி இதோ பாருங்கள் என்று பெருமானார் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு இப்படியெல்லாம் அந்த மக்களை வீரத்தின் விளைநிலமாக ஆக்கியவர்கள், சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக ஆக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈட்டியை சேர வாங்கி ரசூலுல்லாஹ் கையில வச்சுக்கிட்டாங்க. என்கிட்ட இருக்கட்டும், ஞாபகமா நான் வச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகமா என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு அவங்க வாங்கி வச்சாங்க. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சு, அதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சு. அது வீரத்தை சொல்லுகின்ற ஒரு ஈட்டி என்பதால் அதை பெருமானார் அவர்கள் விரும்பி தன்னிடத்தில் வைத்திருந்தார்கள். அதை விரும்புகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த வீரர்களை விரும்புகிறார்கள், இந்த இளைஞர்கள் சமுதாயத்திற்கு பயன்படுகிறார்கள், அதை விரும்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யார் எந்த துறையை சிறந்து விளங்குகிறார்களோ, வணிகத்திலே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி கொடுத்து துஆ செய்து அனுப்புகிறார்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நிறைய பரக்கத் செய்வான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை சஹாபிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறது. ஒருத்தர் எப்பி முடி மாதிரி தொங்க விட்டுருந்தார், கழுத்து வரை முடி. நடக்கும் போது லுங்கி கரண்டை முழுக்கி கீழே தான் இருக்கும், இழுத்துக்கிட்டே நடப்பார். ஆனால் நல்ல மனிதர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்களா? இல்லை. நிஅமல் ரஜுல் உகைமிருல் அஸதி லௌலா தூலு ஜும்மதிஹி வ இஸ்பாஹு இஸ்ஹாரி. பிடரி முடி மட்டும் நீளம் இல்லாமல் இருந்தார், அவருடைய லுங்கி மட்டும் தலை கூட்டாமல் தொங்கிக் கொண்டு இல்லாமல் இருந்தால் உவைமிருல் அஸதியை போன்ற நல்ல மனிதர் வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள்.
கேட்ட மாத்திரத்தில் அவர் போய் முடிய கட் பண்ணாரு, லுங்கிய மேல தூக்கி கட்டினாரு, மவுத்து வரைக்கும் அப்படியே இருந்தார். ஒரு ஆணை திருத்துகின்ற முறை, அவரை எப்படி வழிக்கு கொண்டு வருகிற முறை ஒரு தலைவருக்கு தேவை. அந்த தலைமைத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருக்கிறது. நிஅமல் ரஜுல் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு லவ் கான யுஸல்லி பில்லைல். அப்துல்லாஹ் இப்னு உமர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அப்படியே செய்வாங்க. எதை செய்யலையோ அதை செய்ய மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரியே செய்யக்கூடியவர்கள். முத்தபிஉ சுன்னah இப்னு உமர் ரலியல்லாஹு. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இளமையாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள். நிஅமல் ரஜுல் அப்துல்லாஹ் இப்னு உமர் லவ் கான யுஸல்லி பில்லைல். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரொம்ப நல்ல ஆளு. ராத்திரி தஹஜ்ஜுத் மட்டும் அவர் தொழுதாருன்னா ரொம்ப நல்ல மனுஷர். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து என்னுடைய மௌத் வரைக்கும் நான் தஹஜ்ஜுதை விட்டதில்லை என்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு. மக்களை வார்த்தெடுக்கிற பக்குவம், தட்டி கொடுக்கிற பக்குவம், யாரை தட்டிவிட வேண்டுமோ அவரை தட்டி விடுகின்ற பக்குவம் எல்லாமே இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்துணை திறமைகள் அவர்களிடத்திலே இருந்தது. துறை சார்ந்த அனுபவங்கள், தூர நோக்கு, குறிப்பாக அறிந்தவருடைய முகத்தை பார்த்து அகத்தின் கருத்துக்களை புரிந்து கொண்டிருந்த ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அவரை கடைசி வரை தலைவராக இருக்க வைத்தது. உயர்ந்த சிறந்த தலைவர் இந்த உலகத்தில் அவர்கள் தான். அதுக்கு ஈடு இணையாக யாரையும் காட்ட முடியாது. ஆக நான் சொல்ல வந்தது, நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படுகின்ற இளைஞர்களை, மனித சக்தியை, மனித வளத்தை நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படுகின்ற விதத்தில் அவர்கள் அவரை மாற்றி அமைத்தார். எப்படி இருந்த ஒரு கூட்டம் பொருளாதாரத்தில் எங்கோ சென்று விட்ட ஒரு கூட்டத்தை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்தினார்களே, யாருடைய திறமை என்று நினைக்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் 2 இருக்கிறது. வீரம் நாம் அறிந்திருக்கின்றோம். வீராதி வீர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராத்திரி நேரம் திடீரென்று ஒரு சத்தம். எந்த எதிரிகள் எந்த புறத்தில் இருந்து எப்படி படையெடுத்து வருவாங்களோ பயந்துகிட்டே தூக்கிட்டு இருக்காங்க மதீனத்து மக்கள். அதில் வீராதி வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தும்முன்னு ஒரு சத்தம் கழிச்சு ராத்திரியில திடீர்னு ஒரு சத்தம். அந்த காலத்துல இந்த ஃபேன் இல்லாத காலம், இறைச்சல் இல்லாத காலம், வண்டி வாகனங்கள் ராத்திரியில ஓடாத காலம், பின்றாம் சைலண்டா இருக்கும். அந்த நேரத்துல தும்முன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே எதிரிகள் படையெடுத்து வந்துட்டாங்களோ அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வந்தாங்க. பார்த்தா எல்லாரும் நிற்கிறாங்க தெருவில். சின்ன கிராமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் பயப்படாம இருங்க, ஒன்றும் பதறாதீங்க சொன்னாங்க. முன்னாடி இருந்து ஒருத்தர் வர்றாரு, வாளோடு வருகிறார், குதிரையில வருகிறார். இறங்கன்னு சொல்லி அந்த குதிரையின் மீது ஏறினார்கள், வாளை எடுத்துக் கொண்டார்கள். வேறு எந்த ஆயுதமும் இல்லை, கவசம் எதுவுமே இல்லை. வேகமாக அந்த சப்தம் அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். ஒன்றும் பயப்படாதீங்க, பயப்பட மாதிரி ஒன்றுமே எதுவுமே இல்லை, நீங்க போய் நிம்மதியா படுங்க என்று சொன்னார்கள். சொல்ல வருகிற கருத்து என்னவென்று சொன்னார். ஒன்றும் இல்லை, ஒரு ஆடு மேலிருந்து தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த சப்தம் தான் அவங்களை அழக வச்சு. மேல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்த உடனே இந்த சப்தத்தை கேட்டு மிரண்டு போனார்கள். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், எல்லா வீரர்களும் இருக்க எல்லோரையும் உட்கார வைத்துவிட்டு நிராயுதபாணியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்களே, அந்த வீரம். ஹுனைன் யுத்தத்திலே எல்லா சஹாபாக்களும் ஓடியதற்கு பின்னால் அனநபியுல்லாஹி என்று ஆதரவிக்கும் அந்த இடத்திலே நின்றிருந்தார்களே, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீராதி வீரர்.
இன்னொன்று நல்ல குணம். பெருமானாரை பற்றி நீங்கள் நிறைய அறிந்திருப்பீர்கள். அவருடைய குணாதிசயங்களை பற்றி நான் யாரும் அதிகமாகி விட்டதால் இதற்கு மேல் நிறுத்திக் கொள்வது நல்லதல்ல என்று நினைக்கின்றேன். ஆக நான் சொல்ல வந்த கருத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்தினுடைய தலைமை பொறுப்பேற்பதற்கான எல்லா பண்புகளையும் பெற்றிருந்தவர்கள். உலகத்தில் அவர்களை போன்ற ஒரு தலைவர் உலகத்தில் இதுவரை பிறந்ததும் இல்லை, இனி பிறந்த போவதும் இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த எடுத்துக்காட்டுகளோடு உங்களுக்கு முன்னாலே வைத்தேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைக்கப்பட்டது பெரிய வாக்கியம். அவர்களை பின்பற்றுவதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். அவருடைய சுன்னத்தின் வழி நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் கண்ட சாதவத்தால சுன்னத்தான வாழ்க்கையை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. நாளை மஹ்ஷரிலே அவருடைய ஷஃபாஅத்து குறித்தான மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.